Hello, my dear students. Aldehydes, ketones and carboxylic acids. இந்த சாப்டர்ல இருந்து இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ்ல கொஷின் நம்பர் 12.5க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, predict the product of the following reactions. 4 ரியாக்ஷன்ஸ்க்கான ரியாக்டன்ட் சைடை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் யாருன்னு அவங்களோட ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். இது பார்த்தீங்கன்னா பென்டகன் 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, சைக்ளோ பென்டேன், அதில் C டபுள் பாண்ட் O இருக்குது, கீட்டோன். அப்போ இது சைக்ளோ பென்டனோன். இந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா இது NH2 அமீன், OH குரூப் வந்து ஹைட்ராக்சில் குரூப். இந்த காம்பவுண்டோட பேர் ஹைட்ராக்சில் அமீன். இங்கே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட் தான். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, இன்டர்மீடியேட் யார் ஃபார்ம் ஆகுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் இந்த கொஷின் 12.5 இஸ் கன்சர்ன்ட். ஸோ டைரெக்டாக நம்ம ப்ராடக்ட் எழுதினா போதும். டைரெக்டாக ப்ராடக்ட் எழுதுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக தப்பு இல்லாமல் ஆன்சரை ப்ராடக்டை நம்ம எழுதிடலாம். என்ன பண்ணணும், இப்போ இந்த 4 கொஷின்லேயுமே, அதாவது 4 ஈக்குவேஷன்ஸ்லேயுமே இந்த மாதிரி காம்பவுண்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப கிளியராக என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது அதோடு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மெக்கானிசம் போயிடலாம், எப்படி அங்கே அடிஷன் நடக்குதுன்னு போயிடலாம். பட் இங்கே ப்ராடக்ட் தானே எழுத போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த NH2OH இருக்குல்ல, இந்த NH2 கூட கனெக்ட் ஆகிருக்கிற H2வையும் இந்த கீட்டோனில் இருக்கிற CO குரூப்பில் இருக்கிற ஓவையும் சேர்த்து எடுத்துடணும். அப்போ அவங்க H2Oவாக போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ யாரை எடுத்தீங்க? H2 தானே எடுத்தீங்க. H2 யார் கூட கனெக்டட்? N கூட தானே கனெக்டட். அப்போ இவர் மூலியமாக இதை சேர்க்கணும். ஸோ இந்த குரூப்பை இங்கே சேர்க்க போகிறோம். நம்ம தப்பாக HON நீங்கள் எழுதிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். யார் இங்கே போனாங்களோ அது கனெக்டட் ஆட்டம் மூலமாக தான் இங்கே கனெக்ட் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? சைக்ளோபென்டேன் ரிங்கை போட்டாச்சு, அங்கே இருக்க டபுள் பாண்டையும் போட்டாச்சு. H2 போச்சுன்னா NOH இருக்குது. ஸோ N மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள், NOH. இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பேர்? சைக்ளோபென்டனோன் கூட இந்த NOH இருக்கிறதுனால இதுக்கு சைக்ளோபென்டனோன் ஆக்சைன். ஓகே, இங்கே நீங்கள் நேம்ஸ் எழுதலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா கொஷினில் அது இல்லை. ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதினாலே யூ வில் பி கிவன் மார்க்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். இது பாருங்கள், இதுவுமே சைக்ளோ ரிங் தான் இல்லையா, சைக்ளிக் ரிங் தான். பட் பார்த்திங்கன்னா 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, அதனால இது வந்து சைக்ளோஹெக்சேன். அதில் டபுள் பாண்ட் O இருக்குது. அப்போ இது சைக்ளோஹெக்சனோன். இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 NO2வையும் எடுத்துருங்க. எடுத்துட்டா பென்சீன் ரிங்கு NH2, அதாவது C6H5NHNH2. இதுக்கு பேர் வந்து ஃபினைல் ஹைட்ரஜன். இந்த ஃபினைல் குரூப்பில் இது வந்து செகண்ட் பொசிஷன், 1 2 3 4. இது வந்து 4th பொசிஷன். செகண்ட் பொசிஷன்லையும் 4th பொசிஷன்லையும் 2 நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ இது 2 4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். இதை வந்து ஷார்ட்டாக 2,4 DNP இப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது. அப்போ ஏதோ பயங்கரமாக ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. இங்கேயுமே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். அப்போ அடிஷனுக்கு தேவையான C டபுள் பாண்ட் O இங்கே இருக்குது. இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆள் தான் ரியாக்ட் பண்ண போகிறாரு. அவர் யாருன்னா இந்த NH2 குரூப் தான். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி கொடுத்துருந்தாங்க, இங்கே இப்படி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த NH2
குரூப்பு தான் இந்த CO கூட ரியாக்ட் பண்ண போகுது. நம்ம இன்டர்மீடியேட் எதுவும் எழுத போகிறதில்ல, டைரெக்டாக ப்ராடக்டை தான் எழுத போகிறோம். ஏன்னா கொஷினில் அதை தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இது அப்படியே இருக்கட்டும், கொஷின்லே இருக்குது. இந்த ஓவையும் இந்த H2வையும் தூக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓவை எடுத்துடுறோம், இந்த H2 எடுத்துடுறோம், 2 பேரும் சேர்ந்து H2Oவாக வெளியில் போயிடுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் H2 போகுது, இங்கேருந்து தான் O போகுது. அப்போ இவங்க 2 பேரையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு H2Oவை எடுத்துகிட்டு இவங்களை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ராடக்ட். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். பாருங்கள், சைக்ளோஹெக்சேன் ரிங் போட்டேன், அங்கே டபுள் பாண்ட் இருக்குது, அந்த டபுள் பாண்டையும் போட்டேன். ரைட்டா, N இருக்குது, H2 போயிடும், ப்ளஸ்ஸை எடுத்துட்டேன், NH பாண்ட் பென்சீன் ரிங்கை போட்டேன். இங்கே ஒரு NO2 இருக்குது, உள்ள பாண்ட்ஸை போட்டுட்டேன், NO2. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ப்ராடக்ட் எழுதுறது. இந்த ப்ராடக்ட் வந்து 2,4-டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன்லேருந்து ஃபார்மான இந்த அடிஷன் ப்ராடக்ட் 2,4-டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசோன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு அன்சாச்சுரேட்டட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட். காமனாக ஜென்ரலாக ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம பேர் பர்டிகுலராக வைக்க முடியாது. பட் இது ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அன்சாச்சுரேட்டட், இது ஒரு ஆல்டிஹைட். இப்போ இவருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேர் செமி கார்பசைடு. பேர் தான் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். இப்போ இது பேர் செமி கார்பசைடு. இப்போ ஒரு ஆல்டிஹைட் கூடயோ ஒரு கீட்டோன் கூடயோ இவங்க ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி கார்பசோன். இப்போ இங்கே எப்படி ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் எழுதுறது, ஏற்கனவே பார்த்தா 2 ரியாக்ஷனில் நடந்த மாதிரி தான். இங்கேருந்து ஓவை எடுக்கிறோம், இங்கேருந்து H2O எடுக்கணும். மறக்காமல் இந்த NH2 இந்த NH2லேருந்து தான் நீங்கள் H2வை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே இது தான் மோர் ரியாக்டிவ். சரியா? அப்போ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். RCH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH ஓவை எடுத்துருங்க, ப்ளஸ் எடுத்துருங்க. இங்கேருந்து H2 போனதுனால இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ இதை அப்படியே மாற்றி போடுறோம். ஸோ அங்கே இருக்கிற N, ரைட்டா, இங்கே டபுள் பாண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கும், C டபுள் பாண்ட் OH இதானே இருக்கும். ஆல்டிஹைடில் என்ன இருக்கும், CO குரூப் இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே டபுள் பாண்ட் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுக்காததுனால நம்ம ஈஸியாக இங்கே ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே C டபுள் பாண்ட் O இருக்குன்னு. ஸோ இந்த O போச்சுன்னா அந்த டபுள் பாண்ட் இங்கே இருக்கும், N வரும், NH அடுத்தது இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது, NH2 இருக்குது. ஸோ இதோட பேர் என்ன சொன்ன, செமி கார்பசோன். கிளியர்? நெக்ஸ்ட் 4th கொஷின் பாருங்கள். இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த காம்பவுண்ட்ஸோட பேர் என்னது, இது வந்து அசிட்டோஃபினோன் இல்லைனா மெத்தில் ஃபினைல் கீட்டோன். இது ஒரு கீட்டோன், CO குரூப் இருக்குது. மெத்தில் ஃபினைல் கீட்டோன் சொல்லலாம், இல்லை அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன, இது ஒரு அமீன், NH2 குரூப் இருக்குது, ப்ரைமரி அமீன், எத்தில் குரூப் இருக்குது. அதனால் இது எத்திலமீன் ஆர் எத்தனமீன். எத்தனமீன் அப்படிங்கிறது ஐயூபேக் நேம், அல்கனமீன்ஸாக நம்ம சொல்லணும், எத்தனமீன். இப்போ இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற ஓவும் இந்த அமினோ குரூப்பில் இருக்க H2வும் H2Oவாக வெளியில் போயிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, பென்சீன் ரிங் போடுங்க. ரைட்டா, இப்போது CH3 இருக்குல்ல, அந்த CH3யை இப்படி போட்டுக்கலாம், மேலே போட்டுக்கலாம், CH3. இப்போ இந்த H2 போயிடுச்சு, இங்கே கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பனை போட்டேன், இந்த டபுள் பாண்டை போட்டுடுறேன், எண்ணை போட்டுடுறேன். யார்கிட்டேருந்து H2 போச்சோ அது மூலியமாக தான் கனெக்ட் பண்ணணும். CH2 CH3 அப்படியே ரிவர்ஸில் போட்டுடணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு. இந்த ரிங்குக்குள்ளே பாண்ட்ஸை போட்டுடணும். இப்போ இந்த காம்பவுண்ட் யார், எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
ஒரு கீட்டோனோ ஒரு ஆல்டிஹைடோ ப்ரைமரி அமீன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப ஃபார்ம் ஆகிறது கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ஸ் பேஸ். ஆக்சுவலாக இது ஒரு இமீன், இது டபுள் பாண்ட் NH வரும், அந்த H போயிட்டு எத்தில் குரூப்பு வருது. ஸோ N சப்ஸ்டிடியூட்டட், அதாவது சப்ஸ்டிடியூட்டட் இமீன், இது சப்ஸ்டிடியூட்டட் இமீன் அண்ட் திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஸோ எல்லா ரியாக்ஷன்லேயுமே நீங்கள் ஆரோவில் போடுறது இருந்தால் -H2O அப்படின்னு போடுங்க, ஆர் ப்ராடக்ட் பக்கத்தில் +H2Oன்னு போடலாம்.